ரொம்பவேன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே வைரல், ரொம்பவே வைரல். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு விடியிலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க ஃபிளாக்ஸீட் ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அது வந்து இப்படி போட்டு இப்படி வலிச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வலுன்னு கொழு நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ளோவா இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு யாருமே பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான க்ளோவான ஸ்கின்னை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? சரி வாங்க, அது நம்ம ஸ்கின்னுக்கு, நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு எப்படி வந்து சூட்டபிள் ஆகுது, அந்த மாதிரி க்ளோ கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைரல் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு இப்போது வந்து அரிசி மாவு தேவைப்படுது. அரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து 1.5 டம்ளர் நம்ம தண்ணி எடுத்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் கரெக்டாக அரிசி மாவு எடுத்து அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேராக இருந்தாலும் சரி, ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ கூடவே வந்து ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் 1 டீஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சாதான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அடி பிடிக்காது. பிகாஸ் நம்ம அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரம் கெட்டி போடும். அப்போ வந்து ஃப்ளாக்ஸீடோட வந்து எசன்ஸ் வந்து இறக்காது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மெதுவாக வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பக்குவம் வந்தாச்சு, அதாவது அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சாச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம், அடுப்புலேயே வச்சுக்கலாம். இப்போது நம்ம அடுப்பை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓரளவுக்கு நான் வந்து நார்மல் ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸாக ஒரு வளன்னு நம்மளுக்கு வந்து சூப்பரான மாஸ்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. ஐ மீன் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லா வெள்ளையும் அந்த பிளாக் சீட் கலரும் சூப்பராக சூட்டபுளாக இருக்குது. ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பட் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் நான் அப்ளை பண்ணதில்லை. ஃப்ளாக்ஸீட் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கேன், ரைஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஃப்ளாக்ஸீடும் அரிசி மாவாவும் நான் அப்ளை பண்ணது இல்லை. இந்த தடவை எனக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்து கொரியன்ஸோட ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்க ஸ்கின்னு வேறு, நம்மளோட இந்தியன் ஸ்கின்ஸ் வேறு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை அப்ளை பண்ண ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. கெட்டியாக சூப்பராக அவங்க காமிச்ச அதே கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரே நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ 1 டீஸ்பூன் எடுத்தால் போதும், நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 90லேருந்து 100 நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா சூப்பரான ஒரு கிளாஸ் ஸ்கின்னு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நம்மளும் ட்ரை பண்ணலாம். மெயினாக வந்து இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்புமே ட்ரை பண்ணலாம். இதில் வந்து எதுவுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ரைஸ், அரிசி மாவு, ஃப்ளாக்ஸீட், ஆலிவ் அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போதும் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாஸ்க்கை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்குது. அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ்க்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாஸ்க்கு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா வழுக்குன்னு அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது. நல்லா ஒரு கூலிங்காக ஒரு சில்னஸாக இருக்குது நல்லா அப்ளை பண்ணும்போது. நம்ம ஸ்கின்னுக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து சூப்பராக சூட் ஆகும். நம்ம டார்க்னஸை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து ரொம்ப ஏஜிங் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து எல்லா ஸ்கின்னுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப அப்படின்னே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சு. இப்போது ரிசல்ட் எப்படின்னு நம்ம அவங்கள மாதிரியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸ்பூனை வச்சு பண்ணோம் அப்படின்னா ஓ மை காட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம்னா அதில் என்ன ரிசல்ட் வந்துச்சோ, கொரியன் ஸ்கின்னுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சோ அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருமோ அந்த மாதிரி சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சு.
கண்டிப்பாக இதை வந்து 90 to 100 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான கிளாஸ் ஸ்கின்னாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டார்க்னஸ்னால் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என் ஸ்கின்னு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கும் போது இருந்த என்னோடய ஸ்கின்னுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு மெயினாக வந்து இந்த வாயை சுற்றி நிறைய டார்க்னஸ் இருக்குது. அந்த டார்க்னஸை வந்து எனக்கு வந்து மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டேவில் இவ்வளோ ரிசல்ட் அப்படின்னா சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.